தற்போது ஒரு அண்மை செய்தி. திமுகவிடம் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் தற்போது காங்கிரஸ் 21 தொகுதியை கேட்க உள்ளதாக ஒரு செய்திகள் பரவியிருந்தன. இது முற்றிலும் தவறான செய்தி என்று காங்கிரஸ் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ள நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, காலை காங்கிரசினுடைய கூட்டத்தில் 21 தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது இது தவறான செய்தி என்று காங்கிரஸ் தொடர்பாக திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் ராம்குமார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த தேசிய கூட்டணி மற்றும் பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீட்டு குழுவினர் இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அந்த காங்கிரஸ் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை குழுவினரோடு கலந்து தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸில் தற்போதைய இருக்கக்கூடிய அந்த 9 MPக்கள் உடனான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக ஒவ்வொருவரும் கடந்த 5 ஆண்டுகளில் என்ன மாதிரியான தொகுதிகளுக்கு செயல்பாடுகளை செய்திருக்கிறீர்கள், மீண்டும் அவர்களுக்கு அந்த தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்தாகவும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதற்கு இடையில் காங்கிரஸ் இந்த தொகுதி பங்கீடை பொறுத்தளவிலுமே திமுக உடனான கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 9 தொகுதிகள், அதாவது கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு 9+1 என்று மொத்தம் 10 இடங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அதில் 9 இடங்களை வெற்றி பெற்று தேனி தொகுதியை மட்டுமே தோல்வியடைந்திருந்தார்கள். இந்த நிலையில் மீண்டும் அந்த 9 தொகுதியோடு சேர்ந்து மேலும் ஒரு 12 தொகுதிகள் இருக்கும்படி ஒரு 21 தொகுதிகள் ஒரு பட்டியல் வெளியாகி இருந்தது. இதற்கிடையே அந்த பட்டியல் முற்றிலும் தவறானது எனவும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 21 இடங்களை தாங்கள் கேட்கவில்லை என்றும் ஒரு மறுப்பு செய்தியை தற்பொழுது காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது. அதில் 2024 மக்களவை தேர்தலுக்காக காங்கிரஸ் போட்டியிடும் இடங்கள் குறித்த ஆதாரமற்ற ஒரு பட்டியல் ஊடகங்களில் வந்துள்ளதாகவும், அதுபோல எந்த பட்டியலும் காங்கிரஸ் கட்சியால் தயாரிக்கப்படவில்லை எனவும் அதனை ஊடகத்திற்கு கொடுக்கப்படவில்லை எனவும் ஒரு தவறான செய்தி வந்திருப்பதாகவும் ஒரு மறுப்பு செய்தியை வெளியிட்டிருக்கார்கள். ஆனால் நமக்கு காலையில் கிடைத்ததன் அந்த தகவல் அடிப்படையில் ஏற்கனவே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த 9 தொகுதியோடு சேர்த்து மேலும் ஒரு 12 தொகுதிகள் இணைத்து அந்த 21 தொகுதிகளில் இவர்களுக்கு 12 தொகுதிகளை கேட்பதாக ஒரு தகவலை வெளியிட்டிருந்தோம். அதனை முற்றிலும் தவறு என்பதை காங்கிரஸ் தற்பொழுது சுட்டிக்காட்டி அதனை அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், செம்பருத்தி, தகவலுக்கு நன்றி.